இங்க ஒரு பொண்ணு எப்பவுமே அன்லக்கியா இருக்கா. இவ ஆசைப்பட்டு ஒரு பலூன் வாங்குறா. அது அவ கைய விட்டு பறந்து போயிடுது. இவ ஆசைப்பட்ட சைக்கிள் அவளுக்கு கிடைக்குது. ஆனா சாமி கும்பிட்டு திரும்பி பார்க்கறதுக்குள்ள எவனோ ஒருத்தன் அந்த கேப்ல சைக்கிள கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான். இவ வளர்ந்த அப்புறம் கூட இவளுடைய பேட் லக் அவளை துரத்திட்டே தான் இருக்குது. இவ ஆசைப்பட்டு ஒரு பர்கரை வாங்கி சாப்பிடலான்றதுக்குள்ள காக்கா ஆகி போயிடுது. ரோட்ல ஒரு அக்கா கஷ்டப்பட்டு 2 பேக் தூக்கிட்டு போறாங்களேன்னு ஹெல்ப் பண்றா. ஆனா கரெக்டா அந்த பேக்ல ஒரு ஓட்டை போட்டு அரிசி எல்லாம் கீழே கொட்டிடுது. எக்ஸாம்ல பாஸ் ஆகணும்னு சாமிக்கு தேங்காய் உடைப்பா. உடஞ்ச தேங்காய் ஒரு ஐயர் மண்டையில போய் விழ அங்க இருக்கவங்க எல்லாம் இவள ஓட துரத்துறாங்க. இவ தப்பிச்சு ஓடும்போது ஒரு பூ கூட எடுத்துட்டு வர அக்கா மோதி அந்த பூவெல்லாம் கீழே கொட்டிடுது. டக்குன்னு ஒரு ஆட்டோவை புடிச்சு தப்பிச்சு போலான்னு பார்த்தா ஆட்டோ டயர் பஞ்சர் ஆயிடுது. ஒரு வழியா காலேஜுக்கும் போயிட்டு எக்ஸாம் எழுதலாம்னு பார்த்தா இங்கு பாட்டில் அப்படியே பேப்பர்ல விழுந்து மொத்தமும் நாசமா போயிடுது. எல்லாரும் இவளை பார்த்து சிரிக்கிறாங்க. லேப்ல தண்ணியில நெருப்பு வர்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்டை கண்டுபிடிச்சிருப்பா. அத சார் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே செஞ்சு காமிப்பா. ஆனா அந்த சாரோ நீ கண்டுபிடிக்கிறது யாருக்குன்னா புரோஜனம் ஆகுற மாதிரி இருக்கணும், இது எப்படி புரோஜனமா இருக்கும் அப்படின்னு திட்டி விட்டுறாரு. மறுநாள் இவ கைப்பட்டு நெருப்பு அணைஞ்சிடுது. ரோட்ல போகும்போது போலீஸ்காரர்கிட்ட மாட்டிக்கிறா. இந்த அளவுக்கு பேட் லக்கா இருந்த ஹீரோயின் திடீர்னு அவ என்ன சொன்னாலும் அது நல்லாவே நடக்க ஆரம்பிக்குது. ஹீரோயின் வேலைக்காக இன்டர்வியூக்கு போவா. ஆனா அவங்க கேட்ட எந்த கொஸ்டினுக்குமே இவ ஆன்சர் பண்ணிருக்க மாட்டா. ஆனாலும் அவளுக்கு அந்த வேலையை கொடுத்துறாங்க. இவ லவ்வர் வேற ஒரு பொண்ணோட பைக்ல போயிட்டு இருப்பான். இதை பார்த்த ஹீரோயின் டென்ஷன் ஆயிட்டு அந்த பொண்ணு கீழே விழணும்னு நினைச்சிருப்பா. அதே மாதிரி அவ பைக்ல இருந்து கீழே விழுந்துடுறா. ஹீரோவோட அம்மாவுக்கு ஹார்ட் டிரான்ஸ்பர் பண்ணாதான் அவங்கள காப்பாற்ற முடியும்னு டாக்டர் சொல்லிடுவாங்க. உடனே ஹீரோயினும் ஹீரோக்கு கால் பண்ணி நீ எதை பத்தியும் கவலைப்படாத, கண்டிப்பா உன் அம்மாவுக்கு ஹார்ட் கிடைச்சிரும்னு சொன்ன அடுத்த செகண்டே ஹாஸ்பிட்டல் முன்னாடி பெரிய ஆக்சிடென்ட் நடந்து அதுல ஒருத்தர் இறந்துடுறாரு. அவரோட ஹார்ட்டை எடுத்து ஹீரோவோட அம்மாக்கு வச்சு உயிரையும் காப்பாத்திடுறாங்க. இவ வேலை செய்யற ஆபீஸ்ல இருக்க லேடி மேனேஜர் காரணமே இல்லாம எல்லாரையும் வேலையை விட்டு தூக்கிட்டே இருப்பா. இதை பார்த்து டென்ஷன் ஆன ஹீரோயின் கண்டிப்பா இவ ஒரு நாள் செத்து போயிடுவான்னு சொல்ல அடுத்த நிமிஷமே அந்த லேடி கிளாஸ்ல இடிச்சு கீழே விழுந்து செத்துறாங்க. இப்பதான் ஹீரோயினுக்கு ரியலைஸே ஆகுது, இதுவரை அவ சொன்னது எல்லாமே நடந்திருக்கு. உடனே ஒரு டாக்டரை பார்த்து நடந்த எல்லாத்தையும் சொல்றா. அவரும் ஏதோ எதர்ச்சியா நடந்திருக்குமா, நீ எதை பத்தி கவலைப்படாதன்னு சொல்லுவாரு. உடனே இவ இங்க இருக்க செடி 6 அடிக்கு வளரணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. அவ கிளம்பினதுக்கு அப்புறம் அவ சொன்ன மாதிரி அந்த செடி 6 அடிக்கு வளர்ந்துடுது. வேலையில எம்டி ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட தப்பா நடந்துப்பா. இந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரிய வந்து எம்டி கிட்ட போயிட்டு மிடில் கிளாஸ் பொண்ணுன்னா உங்களுக்குன்னா இலக்காரமா தெரியுதாடா அப்படின்னு திட்டிடுவா. இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் செத்துட்டாதான் பொண்ணுங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கணும் கோவத்துல சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. அன்னைக்கு நைட்டே அவனை கொல்ல ஒரு ரவுடி கேங்கு விரட்டுறாங்க. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா இவன் ஆபீஸ்ல வேற ஒரு பொண்ணுகிட்ட இதே மாதிரி தப்பா நடந்திருப்பான். அந்த பொண்ணு அதுக்கு ஓகே சொல்லாததுனால அவளை வேலையை விட்டே தூக்கியிருப்பான். இந்த விஷயம் அந்த பொண்ணோட தம்பிக்கு தெரிய வந்தனால அவன் தான் ஆளை வச்சு இவனை கொல்ல சொல்லியிருப்பான். இப்ப ஹீரோயின் அந்த ஆளை காப்பாத்த வந்திருப்பா. அவனும் கார்ல இருந்து துப்பாக்கி எடுத்து சுட்டு அவங்களெல்லாம் அங்க விரட்டி அனுப்பிடுறான். நம்ம ஒரு உயிரை காப்பாத்திட்டோம்னு ஹீரோயின் நினைக்கிறதுக்குள்ள எங்கிருந்தோ வந்த ஒரு இரும்பு தகரம் இந்த ஆளு கழுத்துல விழுந்து ஸ்பாட் அவுட்ல இறந்துடுறான். ஹீரோயின் சொல்றதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இவ ஒரு இடத்துல வேலைக்கு பார்க்கும் போது இவ கால ஒரு ஆணி குத்தி அந்த ரத்தம் ஒரு கல்லு மேல விழுந்திருக்கும். அந்த கல்லு ராசியானதுன்னு நினைச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுப்பா. அந்த கல்லுக்குள்ள இருக்க ஆவிதான் இவ சொல்றது எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்திருக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் கோவத்துல அந்த கல்லை போட்டு உடைக்கிறா. அதுக்குள்ள இருந்த ஆத்மா வெளியே வந்துடுது. ஹீரோயின் மாதிரியே அந்த ஆத்மா உருவெடுத்து அவகிட்ட நடந்த கதையை சொல்றா. மீரானவங்க சிங்கிள் அம்மாவா இருந்து அவங்க பொண்ணை நல்லபடியா வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க ஒரு கம்பெனில ஆடிட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அங்க இருக்க எம்டி எல்லாம் சேர்ந்து மீராவை கூப்பிட்டு நீ ஒரு ஃபேக்கான கம்பெனி ஐடியை ஓபன் பண்ணணும், அது மூலமா எங்களுடைய கருப்பு பணத்தை எல்லாம் வெள்ளையாக்கி தரணும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சட்ட விரோதமானது, நான் இதை பண்ணவே மாட்டேன்னு சொல்லிடுறாங்க மீரா. இதை கேட்ட அந்த எம்டி இனி இவ்வளவு உயிரோட விட்டா இவன் நம்மள இன்கம் டாக்ஸ் ஆளுங்க கிட்ட மாட்டி விட்டுடுவான்னு அவளை போட்டு தள்ள அவ வீட்டுக்கே போறாங்க. அப்ப மீரா அவ பொண்ணு பர்த்டேக்கு சைக்கிளை கிஃப்ட் பண்ணலான்னு வீட்டை டெக்கரேட் பண்ணிட்டு இருப்பா. இவனுங்க மீராவை செம்மையா அடிக்கிறானுங்க. என் பொண்ணுக்காகவாவது என்னை விட்டுடுங்க,
விடுங்கன்னு சொல்லி கெஞ்சுவா. ஆனா இந்த எம்டி சைக்கோ பையலுங்க சிலிண்டரை ஓபன் பண்ணி வெடிக்க வச்சு அவளை கொன்னுடுறானுங்க. அவளோட பொண்ணை ஒரு ஆசிரமத்துல சேர்த்துடுவாங்க. அந்த குட்டி பொண்ணு கிட்ட ஒருத்தன் தப்பா தொடுவான். உடனே அந்த பொண்ணு சுதாரிச்சுட்டு இது பேட் டச் என்கிட்ட வராதுன்னு சொல்லி திட்டிடுவா. அந்த பையன் முகத்தை கழுவும் போது தண்ணி சூடாகி அந்த பையனோட முகம் வெந்துடுது. இது எல்லாத்தையும் மீரா தான் ஆவியா வந்து பண்ணிருப்பா. தன்னை கொன்னவங்களை பழி வாங்கணும்னு போவா. இவ ஆவி ஆயிட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டாவனுங்க. அவங்கள கொல்ல வர்றதுக்குள்ளேயே ஒரு மந்திரவாதியை வச்சு மீராவோட ஆவிய ஒரு கல்லுக்குள்ள அடக்கி வச்சிருப்பானுங்க. அந்த கல்லை தான் ராசியான கல்லுன்னு நினைச்சு ஹீரோயின் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்திருப்பா. இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயினுக்கு மீரா குழந்தைய தத்து எடுத்து வளர்க்கணும்னு ஆசிரமத்துக்கே போயிடுறா. ஆனா கல்யாணம் ஆகாத பொண்ணுக்கு குழந்தைய தத்து கொடுக்க மாட்டோம்னு சொல்லிடுறாங்க. மீரா ஆவி ஹீரோயின் உடம்புக்குள்ள புகுந்து தன்னை கொண்டு 3 பேரையும் கொடூரமா கொன்னுடுறா. கடைசியா இருக்கொன்னு கொல்ல போகும்போது உசாரானாம ஒரு மந்திரவாதியை வச்சு மந்திரத்தை போட்டு மீராவோட ஆவிய ஜாடியில அடைக்கிறான். இப்ப ஹீரோயினே அவனை கொல்லலாம்னு ட்ரை பண்றான். அவனும் திமிரா ஆவியவே நான் அடிக்கிட்டேன், நீ எம்மாத்திரம் எனக்குன்னு அடிக்க போவான். என்ன நடந்திருக்குன்னா மீராவோட ஆவி நல்ல ஆவினா அந்த மந்திரவாதி ஜாடியை ஓபன் பண்ணி அவளை ரிலீஸ் பண்ணியிருப்பான். மீரா ஆவி மறுபடியும் ஹீரோயின் உடம்புக்குள்ள புகுந்து அந்த கடைசி ஆளையும் கொன்னுட்டு அவ பழிய தீர்த்துக்கிறா. கடைசியா ஹீரோயினும் ஹீரோவும் கல்யாணம் பண்ணி மீராவோட குழந்தைய தத்தெடுத்து சந்தோஷமா வாழ்றாங்க.